பத்ரிநாத் ஹி துல்கனியா. ஹிந்தி படத்தில் எல்லாத்துலேயும் என்ன அவங்களுக்கு என்ன கதை பஞ்சமா என்ன பஞ்சம்னு தெரில. மேரி பத்ரி கி துல்ஹான், பத்ரிநாத் கி துல்கனியா, துல்கனியா துல்கனியா என்ன துல்கனியா துல்கனியா என்ன துல்கனியா. ஹிந்தி தெரிஞ்ச ஃப்ரெண்டு ஒருத்தர் கேட்டோம், வந்து மணப்பெண் அர்த்தம். ஓ பெண்ணா, ஓகே இது பெண்ணை பற்றி ஃபெமினிசம் பற்றி ஸ்டோரினா இருக்கும் அப்படின்னு பார்த்தா படம் ஃபுல்லாக பெண்ணில் போட்டு அடிக்கிறாங்க. ஒருத்தர் வந்து படிக்கிறான், டாப்பராக வேலைக்கு போகக்கூடாதுன்றாங்க, அசிங்கப்படுத்திட்டே இருக்கிறாங்க. நாடு எந்த நிலைமையில் போயிட்டு இருக்குது. இன்னும் அவங்க பிங்க் கலர், சேப்பு கலர், ப்ளூ கலர்னு சட்டை போட்டுட்டு வட்டி வசூல் பண்ணுறா ஹீரோ. அந்த ஹீரோயினுக்கு அந்த பார்த்தோன்னே லவ் பண்ணி அவன் இன்ஜினியரிங் படிச்சுட்டு வேலை எல்லாம் உட்காந்துருக்கான், வட்டி வசூல் பண்ணி பெரிய ஆள் வர ஹீரோ. அவரை பார்த்து எப்படி உங்களுக்கு லவ் வருதுன்னு தெரில. என்னால் அது ஃபஸ்ட்டாவது நான்சென்ஸ் பிஹேவியர் எக்ஸிபிஷனாக இருக்குது. ஹீரோ ஃபாலோ பண்ணுறது, ஹீரோயினை ஃபாலோ பண்ணுறது, போகிற லவ் பண்ணுறது, கடைசி வரைக்கும் ஒன்றுமே ஆகலையே அப்படின்னு பார்த்தா இன்ட்ரோவில் அப்போ கல்யாணம். அப்பா கல்யாணம்டா, அந்த படம் நல்லாயிருக்கும். கல்யாணம் சரி ஓகே ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக ஆகும்னு பார்த்தா கல்யாணம் தப்போ ஹீரோயின் டக்குன்னு ஓடி போயிடுது. அங்கே தான் பார்த்தா ட்விஸ்ட்டு. ஏன்னா ஹீரோக்கு ஹீரோயின் பிடிக்கலன்ட்டிங்களா, அதெல்லாம் இல்லை. ஹீரோயின் வந்து வேலை முக்கியமாக, அவங்க அக்கா கல்யாணம் ஆகணுமா, அதனால ஹீரோ ஏமாத்திட்டு ஓடி போயிடுச்சான். தமிழ் படத்தில் வந்து ஹீரோ வெறியாக போகிறாரு, ஹீரோயின் கண்டுபிடிச்சி கொல்லு வேண்டாம் வெட்டு வேண்டாம் அப்படின்ட்டு போகிறாரு. மூவியில் பார்த்தா அந்த பொண்ணு ஃபாரின் போயிருது. திருப்பி ஃபாரின் போயிட்டு கொல்லுவாருன்னு பார்த்தா திருப்பி அதே மாதிரி தான் பார்த்துறாரு, லவ் பண்ணுறாரு, கடைசி வரைக்கும் தொங்கினே இருக்காரு. கடைசியில் இவர் விட்டு வந்துடுறாரு. ட்விஸ்ட் இல்லை பா, மிகப்பெரிய ட்விஸ்ட்டு. இவர் விட்டு வந்தோடனே ஹீரோயின் வருது, மிகப்பெரிய அவங்க அப்பாட்ட கஷ்டப்பட்டு பேசி 2 பேரும் கல்யாணம் பண்ணிடுறாங்க. அவ்வளோதான் படம் முடிஞ்சிச்சு அப்படின்னு வந்துடும். என்னன்னா பேசிக்கான விஷயம்லாம் ஒரு சில விஷயம் பண்ணுவாங்களா படம் ஆரம்பிச்சிச்சுன்னா, கதை எதிர்த்து அந்த மாதிரி. டேரக்டர் எதுவுமே யோசிக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன். என்ன பண்ணுறது, ஒருத்தர் இருக்காரு லவ் ஸ்டோரி, ஹிந்தி படம் லவ் ஸ்டோரினா ஓடிடும். ஏற்கனவே 2 பேருக்கு படம் ஹிட் ஆயிடுது அப்படின்னா எப்படி வேணால் எடுத்துலாமா. பேசிக்கான சில விஷயம் இதில் பாட்டுலாம் வேற எங்கேயோ 1960 1970 கேட்ட மாதிரி இருக்குது. ஒரு பாட்டு கேட்குற மாதிரி இல்லை. ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் இந்த படத்தில் அழியா பட் அவங்க ஒருத்தவங்களுக்காக ஒரு தடவை வேணால் பார்க்கலாம், பார்க்க அழகாக இருக்குங்கிறதுக்காக. மற்றபடி இந்த படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா 420 ரூபாய் இல்லை 520 ரூபாய் அவங்க தான் உங்களுக்கு மைனஸில் போயிட்டு காசு. 120 ரூபா கொடுத்து படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 520 ரூபா உங்களுக்கு தரணும் மாதிரி.